வணக்கம். அருண், ஃபிசியோதெரபிஸ்ட். முயற்சி திருவினையாக்கும். அதோடு சேர்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதமும் சில நல்ல உள்ளங்களுடைய அன்பும் ஆதரவும் உதவியும் இருந்தால் அந்த முயற்சி நல்லபடியாகவே திருவினையாகும். அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கைனிசிஸ் ஃபிசியோ சென்டர். நான் மலேசியா வந்த காலத்துலேருந்து இங்கே ஒரு ஃபிசியோ சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதுக்குண்டான வேலைகள் அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ கடைசியாக எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இது கனவு நினைவாக இருக்குது. அதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ மூலமாகவும் நான் நன்றி சொல்கிறேன். நேர்லேயும் நன்றி சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாகவும் நன்றி சொல்கிறேன். இப்போது ஏன் கைனிசிஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கைனிசிஸ் அப்படின்னா இது ஒரு கிரேக்க சொல். இதனுடைய அர்த்தம் இயக்கம், மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். எனக்கு எப்போதுமே எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலும் அவங்கள வலியை மட்டும் போக்குறதோ, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள திரும்பபடி பழைய லைஃபுக்கு கொண்டு போகிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க ஷோல்டர் பெயினோட வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வலியை மட்டும் போக்குறது முக்கியமான விஷயம் கிடையாது. வலியை போக்குனதுக்கப்புறம் அவங்களால பழையபடி அந்த வேலைகள் எல்லாம் அவங்களோட நார்மல் வேலைகளில் செய்யக்கூடியதாக இருக்கிற மாதிரி தான் செய்யணும். அதுதான் என்னோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கேன். அதனால தான் என்னோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா, மொபிலிட்டி இஸ் த கீ. ஸோ எந்த ஒரு பேஷண்ட்டும் யார் வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணி அவங்களை திரும்பபடி பழையபடி ஃபங்க்ஷன்ஸ் செய்ய வைக்கிறது தான் என்னோட முக்கியமான குறிக்கோள்னால இந்த பேரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் கோலாலம்பூரில் ஓல்டு கிளாங் ரோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோலாலம்பூர் சென்ட்ரல் அப்படிங்கிற அந்த மெயின் ஏரியாவிலேருந்து ஒரு 10 மினிட்ஸில் இங்கே வந்துடலாம். அதே சமயம் மிட் வேலி ஷாப்பிங் மால் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஷாப்பிங் மால், அங்கேருந்தும் ஒரு 5 மினிட்ஸில் இங்கே வந்துடலாம். எங்கள் சென்டரில் முக்கியமாக எல்லா வகையான மெஷின்ஸும், அதாவது எந்த ஃபிசியோதெரப்பிக்கு தேவையான லேட்டஸ்ட் வகையான எல்லா மெஷின்ஸும் இருக்குது. அதோட கூட டீப் டிஷ்யூ லேசர் தெரப்பி அப்படிங்கிற ஒரு மெஷின் இருக்குது. இது பார்த்திங்கன்னா க்ரானிக் பெயின்ஸ் அப்படிங்கிற லாங் ஸ்டாண்டிங் பெயின், அப்புறம் அக்யூட் இன்ஜுரி பெயின், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பெயின், அந்த மாதிரி வலியை குறைக்கிறதுக்கு இந்த மிஷின் ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினோட பயன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்புறம் சர்க்குலேஷன் பிரச்சனை இருந்ததுன்னா, அப்புறம் டயபெட்டிக் நியூரோபதி, அந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூட்டு ஜவ்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மிஷின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்மலான மெஷின்ஸ்லாம் கொடுத்து எக்ஸசைஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு 10 செஷன் தேவைப்படும்னா, இந்த மிஷினில் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 5லேருந்து 7 செஷன் கொடுத்தாவே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அந்தளவுக்கு இந்த மிஷின் பவர்ஃபுல்லான மெஷின். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. எக்ஸசைஸ் தெரப்பி, அதாவது ஒரு ஸ்ட்ரோக் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்களை நிற்க வச்சு, உட்கார வச்சு, நடக்க வச்சு பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் ஏரியாவும் இருக்குது. அது எல்லாத்தையுமே அந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் இந்த சென்டருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக வர்றீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு தரவான அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அந்த தரவான அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனையில் மூல காரணம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் நடக்கும். ஏன்னா மூல காரணம் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் உங்களால் 100% கியூர் எங்களை கொடுக்க முடியும். இதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்கார். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அந்த குரலுக்கேற்ப எந்த பிரச்சனைகள்னு வந்தாலும் அதனுடைய மூல காரணத்தை கண்டறியறது தான் எங்களோட தலையாய கடமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டில் எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியான ட்ரீட்மெண்ட் நாங்களும் கொடுக்க விரும்பல. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் முடிவாக பல வகையான ரிசர்ச் பேப்பர்ஸ் மூலமாக சொல்லக்கூடிய அந்த ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இங்கே கொடுப்போம். அந்த நான் ரெக்கமெண்டட் அல்லது ஆராய்ச்சிகள் சப்போர்ட் பண்ணாத ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட் இங்கே எதுவுமே நாங்கள் கொடுக்கறதில்லை. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வேலை செய்கிற எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் ஃபுல்லி குவாலிஃபைடு ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். நம்பிக்கையாக வாங்க. இப்போது இந்த வீடியோ அடுத்த பகுதியாக நாங்கள் ஓப்பனிங் செரிமனி அப்போ நடந்த விஷயங்களும், அப்புறம் எங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.